ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் அரிசுவை கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே சூப்பரான கிறிஸ்பியான பட்டர் முறுக்கு எப்படி ஈஸியாக வீட்டில் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மட்டர் முறுக்கு செய்கிறதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு நீங்கள் எந்த அரிசி மாவு வேணால் எடுத்துக்கலாம். கடையில் வாங்குற அரிசி மாவு இல்லைன்னா வீட்டிலேயே செஞ்ச அரிசி மாவு எது வேணால், நீங்கள் இடியாப்ப மாவு எது வேணால் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். 2 கப் அரிசி மாவுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை பொடி சேர்த்துக்க போகிறோம். பொட்டுக்கடலையை நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. அதை ஒரு தடவை நல்லா சலிச்சுட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம சேர்த்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு சூப்பராக நம்ம பிசைஞ்சு வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இடியாப்ப உலக்கு எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாதிரி இருக்கிற தட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். நிறைய டைப்ஸில் உங்களுக்கு தட்டு கிடைக்கும். இதில் ஸ்டார் தட்டு எடுத்துக்கோங்க. அதுதான் பட்டர் முறுக்குக்கு கரெக்டாக இருக்கும். இதில் இடியாப்ப உலக்கில் நல்லா நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். அப்போனா உங்களுக்கு மாவு ஒட்டாமல் உங்களுக்கு சுடுறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ எல்லா பக்கமும் நம்ம எண்ணெய் தடவின அப்புறம் அந்த தட்டை உள்ளே வச்சுட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த மாவு ஃபில்லிங்கை நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாவை ஃபில் பண்ணிகிட்டு இருக்கோம். என்னோடய உலக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய உலக்கு தான், அதனால் நிறைய மாவே பிடிக்கும். ஜஸ்ட்டு அதை நம்ம ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே பிழிஞ்சு நல்லா எண்ணெய் சூடான பிறகு அதுக்கப்புறம் நம்ம பிழிஞ்சு விடலாம். சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆகிடும். இது ரொம்ப வேக வைக்க தேவையே கிடையாது. அந்த நல்லா அந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கின பிறகு நீங்கள் அப்படியே எடுத்துடலாம். இது ஓரளவு நல்ல ஒயிட்டாகவே உங்களுக்கு கிடைக்கும். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இதில் காரமே எதுவும் இல்லை. உங்களுக்கு வேணும்னா காரப்பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சீக்கிரமான ஒரு பட்டர் முறுக்கு. அந்த பபிள்ஸ்லாம் நம்ம அப்படியே அடங்கின அப்புறம் நம்ம அப்படியே தனியாக எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஒரு வாரம்னாலும் நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த சீரகத்துக்கு பதிலாக நீங்கள் எள்ளு கூட சேர்த்தும் செய்யலாம். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.